ஹாலிடே ரெசார்ட். இங்கே வந்துட்டு 1, 2, 3 இந்த 3 ரெசார்ட்டுமே நம்ம புக் பண்ணியிருக்கோம். 3 BHK, அது எல்லாமே வந்துட்டு 2 BHK, அப்புறம் வந்துட்டு சிங்கிள் BHK, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து 3 BHK போட்டிருக்கோம். ஸோ இப்போ காலையில் டைம் கரெக்டாக 9:50 ஆகுது. இன்னும் 10 நிமிஷத்தில் செக் அவுட் பண்ணணும் எல்லோரும். பட் இப்போ தான் வந்துட்டு என்னது சாப்பாடு வந்திருக்கு கீழே. நைட்டு நாங்கள் ஃபுல்லாக கேமு ஆட்டம் பாட்டம் அப்படியே கொண்டாட்டம்னு இருந்தோமா. கேம்ஸ்லாம் விளையாடிட்டே இருக்கும்போது இந்த ஃபோன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அதுதான் நேற்று கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோமா. கேம்ஸ்லாம் விளையாடிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபோன் இந்த ஒரு ட்ரைபாடில் வச்சு டிவி பக்கத்தில் வச்சுட்டு எல்லாம் ரெக்கார்ட் ஆகட்டும், நம்ம அப்புறம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலான்ட்டு. அப்புறம் என்னடானா டோட்டலாக ஃபோனே வந்துட்டு ட்ரை ஆகி ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்ற வர வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துருக்கு. அந்த ஓப்பன் பண்ணால் ஃபோனு செம்ம சூடு. ஃபோனில் வந்து 3% தான் சார்ஜ் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ஓவர் பிரச்சனை நைட்டு ஃபுல்லாக ஆகிட்டதுனால ஐயோ ஒரே இதுவாக போயிட்டு அப்புறம் டக்குன்னு ஃபோனை சார்ஜர் போட்டு அதுக்கப்புறமா வீடியோலாம் டிலீட் பண்ணி இதெல்லாம் நடக்கும்போது டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 அப்படி ஆகிடுச்சு. 3:30 இல்லை 3 o'clock அப்படி ஆகிடுச்சா. அதனால் நைட்டு நான் நைட்டு நாங்கள் பார்ட்டி பண்ணி அதெல்லாம் பண்ணி முடிகிற அந்த வீடியோ எடுக்க முடியல. ஸ்ட்ரெயிட்டாக காலையில் உங்களை மீட் பண்ணுற மறுநாள் காலையில் இப்போ நம்ம 10 o'clock செக் அவுட் பண்ணணும். பட் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு வாங்க நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு இந்த ஹோட்டலோட சர்வீசஸ் பற்றி பேசுவோம். ஓகே எஸ். போடா பொங்கல், வடை, பூரி, உருளைக்கிழங்கு சட்னி, சம்பார், இதான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுவும் நாங்கள் இங்கே உள்ளே வாங்கலை, வெளியே நான் சொல்லியிருந்தேன்ல ஒருத்தர் வேறு ஒரு ரெசார்ட் ஆக்சுவலி அவங்க கேட்ரிங்கும் எடுத்து பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம். அங்கே நல்லா பண்ணுறோம் நாங்களாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பூரினா பிடிக்கும். பூரி, உருளைக்கிழங்கு சட்னி, உருளைக்கிழங்கு குழம்பு, அப்புறம் சட்னி. சூப்பராக இருக்குதுப்பா பூரி. எனக்கு இப்போ முதலும் இந்த மெது வடை பிடிக்காது. எனக்கு வந்து அந்த கார வடை தான் பிடிக்கும். சென்னை பாஷையில் சொன்னால் மசால் வடை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முறுமுறுன்னு கரடு முருண்டாக தான் எனக்கு பிடிக்கும். நான் ரொம்ப ரக்கட் பையனால. ஃபைன். இப்போ AGS உடைய ரிவ்யூ பற்றி வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லா பிளேஸு பக்கா ஓகே. வில்லா வந்துட்டு கொடுக்குற காசு ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக எஸ். ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் டீல் பண்ண ப்ரைஸ் இட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். ஏன்னா நாங்கள் வந்து கார்ப்பரேட் சைடில் போனோம். ஏன்னா இங்கே வந்துட்டு என்னுடைய ஒரு அண்ணா வந்துட்டு என்ன சொல்கிறது, அவருடைய ஆஃபீஸ் மூலயமா இந்த இடத்துக்கு நிறையா வந்திருக்காராம். ஸோ அதனால் அவருக்கு ஒரு சில கான்டாக்ட் கிடச்சி அவர் ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செம்ம ப்ரைஸ் குறைச்சாரு. வணக்கம், கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆக்சுவலாக இந்த 3 BHK நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வித் டின்னர் எடுத்தாலுமே கம்ஸ் அரௌண்ட் 15,000 16,000 வித்தவுட் GST நான் பேசுகிறது ஓகேங்களா. பட் வித் GST நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ரூம் மேலே 2,000 சம்திங் போடுவாங்க நினைக்கிறேன். பட் எனக்கு ஐடியா இல்லை. பட் ப்ரைஸ் வந்துட்டு 50,000 to 17,000 வித் பிரேக்ஃபாஸ்ட்னா. வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட்னா 12 to 13,000 இருக்கும். பட் எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11K 10.5K அப்படி கிடச்சிது எங்களுக்கு ஒரு வில்லா. அதனால் ஃபார் 10K இந்த மாதிரி ஒரு 3 BHK வில்லா செம்ம ராயலாக இருந்துச்சுக்குள்ள. அது பார்க்கும்போது வில்லா இஸ் பர்ஃபெக்ட், வெரி குட். அதே மாதிரி ஸ்பேஸுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அந்த அன்சீசன் டைம்ன்றதுனால எவ்வளோ பெருசாக கூட்டம் இல்லை. காமன் ஏரியாஸ்லாம் அப்படின்னு மெயின் விஷயம் என்னென்னா லான் கிடையாது. இங்கே பார்க்குறீங்களா சின்னதாக இதுதான் லான். அப்புறமா வந்துட்டு பேக் யார்டு கிடையாது, புல் எல்லாம் வச்சுருக்கணும் அதுவும் கிடையாது. ஆக்டிவிட்டி கேம்ஸ்லாம் எல்லாமே காமன். லான் இருக்குது ஆனால் காமன். ஆக்டிவிட்டி கேம் இருக்குது அதுவும் காமன். அப்புறமா வந்துட்டு இண்டோர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது அதுவும் காமன். இண்டோராக இந்த பில்லியர்ட்ஸு, டேபிள் டென்னிஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் காமனு. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதுவும் காமன். அண்ட் இன்னொரு ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா இப்போ வந்துட்டு இந்த கேம்ஸ் இண்டோர் ஆக்டிவிட்டி கேம்லாம் ரினோவேஷன் இருக்கிறதுனால எங்களை அலோவ் பண்ணல உள்ள. இப்போ ரினோவேஷன் இருக்குது சார், அதனால் அது அலோடட் இல்லை யாருமே அப்படின்ட்டாங்க. அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு நேற்று காலையில் வந்தோம். அப்போது இந்த மாதிரி சொன்னோம், டவல் இல்லைப்பா ரூமில், டவல் எடுத்துகிட்டு வாங்கப்பா ரிசப்ஷன் ஃபோன் பண்ணி சொன்னோம்.
மறுநாள் காலையில் 10 இப்போ 10 ஆகிடுச்சு. இன்னும் செக் அவுட் பண்ணணும்னு டிஸ்டர்ப் பண்ணலாம். சரி ஓகே ஃபைன், அது அந்த வகையில் குட். ஓகே ஃபைன். ஓகே இப்போது 10 ஆகிடுச்சு, இன்னுமே டவல் எடுத்து வந்து கொடுக்கல. நான் மோர் தென் 5 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பேன். அதனால் அந்த ரிசப்ஷன் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ரேட் ரொம்ப குறைவாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு நான் ஃபேஸ் பண்ணதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் போடும்போது கேம்ப் ஃபயருக்கும் ஆப்டின் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, நேற்று பேட் வெதர்னால கேம்ப் ஃபயர் கேன்சல் பண்ணோம். சரி ஓகே ஃபைன், அது ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் கேம்ப் ஃபயர் வித் ஸ்பீக்கர் அது லைக் ஒன்று கேம்ப் ஃபயர் வேணும் இல்லை ஸ்பீக்கர் வேணுன்றது ஆப்ஷன் கிடையாது இங்கே. கேம்ப் ஃபயர் வேணும்னா ஸ்பீக்கர் கண்டிப்பாக வந்து தான் ஆகும். இல்லை எனக்கு கேம்ப் ஃபயரில் வேணால் ஸ்பீக்கர் வேணும்னா சரி ஓகே ஸ்பீக்கர் எடுத்து தானே, பட் சேம் ப்ரைஸ். எவ்வளோடனா 3500 சொல்லிட்டான். ஆனால் பாவமே அப்படின்ட்டு இது அப்போ ஃபீல் ஆகலை. நேற்று ரைட்டு கேம்ப் ஃபயரே வைக்கல, அப்போ ஃபீல் ஆகுது. ஆனால் அப்பா இது தேவையில்லாம் 3500 கொடுத்துருமேன்னு. அதனால் ஸோ சேட், வெரி வெரி என்ன சொல்கிறது, அது வேறு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ஃபைன், கேம்ப் ஃபயர் வெதர் இருந்தால் தான் போடுவாங்க. ஓகே, ஆனால் ஸ்பீடு எத்தனை மணிக்கு திரும்ப வந்து கொடுத்தாங்க? 8:30-9 மணி அது வந்து கொடுத்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து ஃபோன் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக 6 மணிக்கே தர வேண்டியது. அவங்களே தரணுமா இல்லையா? பட் தரவே இல்லை. கேட்டால் மழை வருதுன்னு காரணத்தை சொல்லி விட்டாங்க. ஆனால் வெளியே வந்து பார்த்தா மழையே இல்லை, சும்மா தூரல். அதுவும் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஸ்பீக்கர் எடுத்து தரத்துக்கு நல்லாங்க. அதுக்கப்புறமா இதுதான், இந்த மாதிரி தான் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் எனக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி பிளேசஸ் எல்லாமே சூப்பர். எனக்கு என்ன சொல்கிறது, இப்போ அன்சீசனில் வந்ததுனால இந்த டைமுக்கு நான் சொல்கிறேன் காமெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறதே கிடையாது. நாங்கள் ப்ரைவேட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒட்டுமொத்தமாக ஃபேமிலியாக நீங்கள் ஜாலியாக ஃபோன் விளாகில் பார்த்துருப்பீங்க. பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஐ பட்டனில் வீடியோ தரேன், செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு அது எல்லாமே. அவ்வளோதான், இதுதான் வெர்டிக்ட். இந்த ஏஜிஎஸோடைய வெர்டிக்ட் சொல்ல போனால் இப்போ வந்துட்டு 10 மேலே ஆகிட்டுருக்கு. இவங்க எப்படி நச பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். காலி பண்ணுங்கன்னு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ முடிக்கிறப்ப. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட். அண்ட் இன்னொரு உண்மை சின்னம், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் மைக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியலாம். இப்போ வாய்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் தெரியாமல் இருக்கலாம். என்னென்னா இது வந்துட்டு ஒரு புது மைக். ஆக்சுவலி இன்னொரு அண்ணா வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்கா, கனடா, யூஎஸ்ஏல இருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து 2 இயர்ஸ் கழிச்சு மெயினாக இந்த கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணதும் அவரும் சொல்லலாம். ஏன்னா அவர் 2 இயர்ஸ் கழிச்சு வராரு. அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டு ஏலகிரி ட்ரிப் வந்திருக்கோம். அது வந்து கல்யாண கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஒரு விளாக் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா அது வந்துட்டு ஒரு சிங்கிள் டே ட்ரிப்பு தான். காலையில் வந்துட்டு ஈவினிங் போயிட்டோம். அதுக்கப்புறமா இந்த இவ்வளோ பெரிய ட்ரிப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் போனால் தான் நான் ஜாலியாக இருக்கும். ஒருத்தர் இல்லாமல் இருந்தால் அது வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்காதுன்ட்டு இந்த 2 இயர்ஸாக யாரும் வெளியே போகவும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் செலிப்ரேஷனும் சூப்பராக நடக்கும் எங்கள் வீட்டில். அது இந்த வருஷம் நடந்தால் நான் காட்டுறேன். இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம். என்ன சொல்கிறது, வீட்டில் நான் ஒரு என்ன சொல்கிறது, சில பேர்லாம் இல்லைன்னா லைக் கொஞ்சம் பேர் லைக் இல்லாமல் எங்கள் பற்றியே பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி தான் குடும்பம்னா எல்லோரும் ஒன்றா போகணும், அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறது, நடத்த முடியல. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் கழிச்சு அவரும் வந்திருக்காரா. அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்து ஜாலியாக ட்ரிப்புன்னு சும்மா ஒரு ஸ்பார்க்காக தான் போட்டோம். கபன்னு பற்றிக்கிச்சு. அவரும் எல்லாம் ஃபேமிலியெல்லாம் செம்ம ஜாலி. அப்படியே அவங்களுக்குலாம் அப்படியே வேற்றுக்கிறதுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலுனா பார்த்துக்கோங்க. எங்கள் பெரியவங்களாம் இருக்காங்க, பெட்டடின்னு ஒருத்தர் அவர்லாம் போட்டு வாழ்த்தி தள்ளுங்கிறாரு. எங்கள் பெரியண்ணா சின்னண்ணா எல்லாரையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கப்பா வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு அந்த மாதிரி. ஸோ நாங்கள்லாம் ஸோ ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் எங்கன்னா டூர் கூப்பிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன், பிகாஸ் நீங்களும் ஒரு நாள் கூப்பிட்டு போவீங்க. நம்ம எல்லாம் கீப் ஆன் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஓகே, இந்த மைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் யூஎஸ்லேருந்து வந்தார் சொன்னாலும் அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்குன்னு இல்லை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து வந்து நம்ம இந்த மைக்கும் அப்புறம் ரீல்ஸில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைபாட் இருக்கும்ல, அதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் ரிவ்யூவாக போடுறது அன்பாக்சிங் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃபைன், நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பார்த்துட்டு இருங்க. A few moments later. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். எஸ், நாங்கள் எல்லாம் வந்துட்டு சோகத்துடன் இந்த ஒரு ஏஜிஎஸ் விட்டு நாங்கள் கிளம்புகிறோம். போகின்றோம் ஏஜிஎஸ் விட்டு.
எஸ் நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். இத்துடன் இந்த ட்ரிப்பை முடியவே இல்லை. அப்படியா பண்ணு பார்ப்போம். சரி 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 எல்லாம் பண்ணுறோம். இப்போ போகிற ஸ்பாட்டில் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஏறிடுவோமா? எஸ் நாங்கள் வெள்ளத்தக்கா பண்ணி பெண்டா வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு செம்ம ஹில் ஸ்டேஷனாக அப்படியே சூப்பர் வியூ பாயிண்ட்லாம் இருக்குமா. அங்கே போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கி ஒன்றா ஃபேமிலியோட சாப்பிட்றது தான் பிளானு. ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆகுமா என்னென்னு தெரில. சுவாரஸ்யத்தோடய பார்த்துட்டு இருங்க, போய் பார்ப்போம். A few moments later. எஸ் நாங்கள் வந்துட்டு எங்கே வந்துருக்குறோன்னா இதுதான் வந்துட்டு இயற்கை பூங்கா. இது கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஏலகிரி மலை ஊராட்சி ஒன்றிய பூங்கா. இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வியர்டாக இருக்கும், சாக்லேட்ஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு சும்மா ஜாலியாக ஃபேமிலி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இங்கே நின்றுருக்கோம். வாங்க போயிட்டு நம்மளுக்கு பிடிச்சது என்னென்ன வாங்கிட்டு வருவோம். அது மட்டும் தான் டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் மட்டும் நம்ம கையில் கொடுத்துட்டா நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா எனக்கு டார்க் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் சுற்றி சாக்லேட்டாக இருக்கும். நாராது சரிண்ணா டார்க் சாக்லேட் ட்ரை பண்ணுறேப்பா. திஸ் இஸ் டார்க் சாக்லேட். தேங்க்ஸ் இன்னைக்கு நன்றி. இப்போ செம்மையாக இருக்குந்தாப்பா. ஆனால் டார்க்காகவே இல்லை. சக்கரெல்லாம் போட்டுருக்காங்க. பியூர் டார்க்குன்னு சொல்ல முடியாது. ஒரே பார் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா இருக்குப்பா. டார்க் மாதிரியே இல்லைப்பா. மில்க் மாதிரி தான் இருக்குது. டார்க்னா கசப்பாக இருக்கும். அருமை. ஏலகிரி வாங்க, தேன் பழம் சாப்பிடுங்க. A few moments later. நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா திஸ் இஸ் வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட். இங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சுட பிரியாணியோ இல்லை வெரைட்டி ரைஸோ இந்த மாதிரி எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வெள்ளத்தக்காமணி பெண்டாவுக்கு சூப்பர் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. வரோம் நல்லா அந்த வியூ பாயிண்டில் போயிட்டு சூப்பராக பிரியாணி சாப்பிட்டு ஜாலியாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இப்போ என்னென்ன டவுன் வந்ததான் எடுக்க முடியல. ஏன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு, ஒரு மாதிரி காதுக்கு இதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதெல்லாம் எடுக்க முடியல, மன்னிச்சுடுங்க. இப்போதைக்கு அப்டேட் நாங்கள் வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அவ்வளோதான். தட் இஸ் ஏலகிரி. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அங்கேருந்து ஆல் த வே அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகி இந்த மலையில் நாங்கள் போயின்னு இருக்கோம். இதுதான் வந்துட்டு வெள்ளத்திக்காமணி பெண்டா. இதுதான் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட். உள்ளே போய் பார்ப்போம். சாப்பிட்ருணும். அம்மா பசி. 3 மணி ஆக போகுது. ஆல்மோஸ்ட் 2:45 2:50 சம்திங் இப்போ டைமு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். சாப்பாடெல்லாம் வந்துடுச்சு, வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாப்பிட்டு அப்புறம் இந்த இடத்த எல்லாம் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். இங்கே வந்து தைல மரம்லாம் இருக்கும் நிறையா. வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அறுத்துட்டு போயிடுவோம். செம்ம வியூப்பா இது. ஹாய் வணக்கம். எஸ் எங்கே வந்திருக்கோம்? வெள்ளத்திக்காமணி பெண்டா. ஒரே ஒரு அந்த தாட் பைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பிளாஸ்டிக் மேட் அப்படியே ஃபுல்லாக விரிச்சு போட்டு உக்காந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்கி எழுந்துச்சிட்டு அறமாக ஈவினிங் கிளம்பலான்னு எனக்கு தோணுது. பட் இவங்க எத்தனை மணிக்கு கிளம்புவாங்கன்னு தெரில. பார்ப்போம். போகிறப்ப நான் வீடியோவை முடிச்சிடுறேன். அது இருக்குதுல, அது ஃபுல்லாமே ஏலகிரி மலை. ஒரே ஒரு 2 ஹவர்ஸோ 2.5 ஹவர்ஸ் தான் அங்கே இருந்தோம். டப்புன்னு ஃபுல் இடத்த கடந்து இங்கே நிற்கிறோம். பார்த்தீங்களா வாழ்க்கை எவ்வளோ ஒரு குட்டியான ஒரு பகுதின்றது. அதனால் கிடைக்கிற கேப்லலாம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே. இங்கேருந்து பார்க்க அப்படியே பயங்கரமாக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கா. அப்படியே டப்புன்னு ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக அங்கே இன்னொரு மலை அப்படியே கனெக்ட் ஆகுது. அதனால் இங்கேருந்து பார்க்க அப்படியே என்ன சொல்கிறது த்ரில்லிங்காக இருக்குது. ஆனால் கிட்ட போக தெரிஞ்சிச்சு ஒரு கொஞ்சம் ஸ்லோப் இறங்குற மாதிரி. ஆனால் இது செம்ம ஸ்பாட்டுப்பா. இது சூப்பராக இருக்குது. நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அப்படியே கொஞ்சம் அப்படி இங்கே இறங்கி வந்தால் அப்படியே ஃபுல் ஃபேமிலி இங்கே இருக்கா. அப்படியே இங்கே பாருங்க அண்ணா மருவியூன்னு. அப்பா ஆம்பூர் பக்கத்தில் இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு நினச்சாலே ஆஹா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போர் அடிச்சா டப்புன்னு கிளம்பிடலாம் போல் இல்லை? செம்மையாக இருக்குப்பா. குட் டு கோ ஸ்பாட்ஸ் நியர் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வேலூர்லேருந்து கூட வரலாம் அசால்ட்டாக. 1.5 ஹவர்ஸ் லைக் 2 ஹவர்ஸ் ட்ராவல் இருக்கும் மோஸ்ட்டாக. இங்கே பாருங்கள்
அங்கே தெரியுதா அது வந்துட்டு ஆம்பூர். அப்படியே இது ஃபுல்லாமே ஏலகிரி மலை. இது ஏலகிரி. அப்படியே இது அப்படியே இன்னும் கொஞ்சம் இப்படி வந்திங்கன்னா இது இங்கே தெரியுதா ஒயிட்டாக அது வந்துட்டு வாணியம்பாடி. அப்படியே உள்ளே கொஞ்சம் அப்படி வந்திங்கன்னா இது ஆந்திரா. அதெல்லாம் இந்த மரத்தை இந்த மலையை தாண்டிட்டோம்னா ஆக்சுவலி இதுவே ஆந்திரா தான், ஆந்திரா பார்டர். இந்த மலையை தாண்டிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆந்திரா தான். செம்ம வியூப்பா இது. அப்பா செம்மையாக இருக்குது. எல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆஹா அருமையான பிரியாணி. அங்கே வந்துட்டு நிறைய பேர் வெஜ்ஜுனா வந்துட்டு இதில் வாங்கிட்டு வந்தாங்க போல். சாய் சுப்ரபாதம் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல். நம்மளுக்கு வெஜ்ஜெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நம்ம வந்துட்டு நான்வெஜ் சொல்லியிருக்கோம். அதனால் செம்ம தரமான ஆம்பூரில் வந்துட்டு ஒரு சூப்பர் கடை இருக்குது. அங்கே வந்துட்டு பிரியாணி கடை. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிரியாணி நம்மளுக்கு இல்லை, யாருக்கெல்லாம் நான்வெஜ்ஜில் பிரியாணி வேணுமோ அவங்களுக்குலாம் பிரியாணி. குட்டீஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க தான். ஓகே, அப்புறமா யாருக்கெல்லாம் வெஜ் வேணுமோ அவங்களுக்கு வந்து வெஜ்ஜெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. நம்ம குயிக்காக சாப்பிட்ருவோம். சாப்பிட்டாங்க செம வியூ பாயிண்ட் இருக்காங்கலாம் போயிட்டு நினச்சி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் கொண்டாட இங்கே விளையாடுவோம். அதெல்லாம் மோஸ்ட்டாக சுவாரஸ்யமாக இருக்குமான்னு தெரில. அதனால் பிரியாணி சாப்பிட்டு இந்த ஒரு வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். ஏன்னா இப்போவே செம்ம பெருசாக போயிருக்கோம். அப்பா செம்மையாக இருக்கிறான் நீ. ஆனால் இவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா இங்கே வந்துட்டு மசாலா இருக்காது, பாஸ்மதி ரைஸு. சாப்பிடும்போது நாக்கு ஊறுதுப்பா. இது ஃபஸ்ட்டு பைட். எல்லாம் அற்புதமான பீஸுங்களை எடுத்து ஓரமாக வச்சு ரைஸு வெங்காயம் கொலா பசியில் ஃபஸ்ட்டு பைட். அதுவும் பிரியாணின்னும் போது வா ஐயோ சொர்க்கத்தை காட்டுறான்பா. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட், அழகான ஸ்பாட், செம்ம க்ரீனரியாக இருக்குது. ஃபேண்டாஸ்டிக் ஃபேபுலஸ் ஃபீலிங்காக இருக்குப்பா எனக்கு. ஆக்சுவலாக நாங்கள் ஜலகம்பாறை ஃபால்ஸ் போகலான்னு பிளான் போட்டோம். ஆனால் இப்போ வந்துட்டு அதான் அங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அங்கே ஏதோ முருகர் இருந்தனால அவங்க வந்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. போக முடியாதுன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும், போனால் வெறி ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். தனியாக ஒரு இடத்த புக் பண்ணிவிட்டு வந்து விளையாடுற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பாட் இங்கே யாருமே இல்லை, நாங்கள் எங்களை தவிர. அதனால் அப்படியே இங்கே ஜாலியாக வண்டி ஓரம் கட்டி சூப்பராக ஃபேமிலியோட ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிட்டுருக்கோம். ஃபேண்டாஸ்டிக் டே, ஃபேண்டாஸ்டிக் வீக்கெண்டு மெயினாக. அவ்வளோதான், நான் வந்துட்டு இந்த வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் செம்ம ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. எல்லோரும் நல்லா உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டோம். நானும் வந்துட்டு இங்கே சாப்பிட்டு போய் நான் கூட ஜாயின் ஆகிடுச்சுப்பேன். உங்கள் கூட பேசுனது தான் தனியாக வந்திருக்கேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நடந்த ஒரு ஸ்வீட் மூமெண்ட்ஸ், எல்லா மூமெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ஷார்ட்ஸில் வீடியோவில் பார்க்குறேன். அதான் இதுக்கப்புறம் நாங்கள் விளையாடிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். வீட்டுக்கு போய்ட்டு செம்ம தூக்கம். நாளைக்காக நான் அந்த ஆஃபீஸில் லீவ் போட்டேன், பிடிஓ பேலன்ஸ். அதனால் வேறு எதுனா சுவாரஸ்யமாக என் வாழ்க்கையில் நடந்தால் அப்போ நான் ஒரு புது வீடியோவில் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபேமிலியுடன் எப்படி ஃபேமிலியுடன் டடா.